மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி. இதுக்கு 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 12 ராசிக்காரங்களுக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக சுப கிரகம், ஒரு தூய்மையான சுத்தமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சிங்கிறப்ப நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை நமக்கு அனைவருக்குமே ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வான கடக ராசிக்குள்ளே அவர் போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பதற்கு 1 வருட காலம் எடுத்துக்கிடுவார். அதிசாரமாக முன்னோக்கி போவார், பின்னோக்கி அப்புறம் வக்ரமாகி வருவார். அப்படிங்கிறது கூட பொதுவாகவே ஒரு ராசியிலேருந்து அவர் மெயினாக ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடானது பார்த்திங்கன்னா இந்த வட்ட கடகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பகவானுக்கு மிக பிடிச்ச வீடே கடகராசி தான், உச்ச வீடு. ஆமாம், அந்த வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார். ஸோ அப்போ தனக்கு பிடித்த வீட்டில் அமர்ந்து அவர் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்க்குற பார்வையுடைய செயல்பாடு வில் பவராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? இவங்களோட அடுத்த லெவல், நான் எனக்கு இந்த மாதிரி வெளிநாடு ஜாப் எதிர்பார்க்குறேன், இல்லை நான் எஜுகேஷன் லெவலில் அடுத்த லெவலில் எதிர்பார்க்குறேன், இல்லைன்னா ஏதோ சொந்த தொழில் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாம் எய்ம் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? அதாவது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் கன்னி. பொதுவாகவே நம்ம ஒரு 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 அதெல்லாம் சொல்லணும், பொதுவாகவே பேசுவோம் பார்த்துருக்கீங்களா, கன்னி ராசியாப்பா நீ கொடுத்து வச்சவையா, நீ ராஜாயா, கன்னிராசி பெண்ணாப்பா நீ கொடுத்து வச்சவப்பா அப்படின்னு நம்ம இயல்பாகவே வார்த்தைகளை விடுவாங்க. ஸோ ஆனால் கன்னிராசிக்காரங்கிட்ட கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம முதல்வர் படத்தில் நம்ம இவர் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, நம்ம ரகுவரன் சார், ஒரு நாள் இந்த சீட்டில் உட்காந்துப்பார், அப்போ தான் உனக்கு இந்த அர்த்தம் தெரியும் அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் கன்னிராசிக்காரங்க சொல்லுவாங்க மனசுக்குள்ளே, ஒரு நாள் நீ இந்த கன்னிராசியில் வாழ்ந்துட்டேன்னா நீ வாழ்க்கையில் வாழவே வேண்டாங்கிற மாதிரி நீ முடிவு எடுத்துருவாங்கிற மாதிரி கன்னிராசிக்காரங்க அவ்வளோ தூரம் அடி மேலே அடி வாங்கி பல போராட்டங்களை சந்தித்து தான் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்கிறத உண்மை. அதுவும் கிட்டத்தட்ட இந்த 3-4 வருட காலங்களாக நிறைய அழுத்தங்கள், சனி பகவான் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ பல கன்னிராசிக்காரங்களாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு லிஸ்ட்டில் யார் கை தூக்குறாங்களோ இல்லையோ கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக கை தூக்கிடுவாங்க. படுத்தா கூட போராட்டம் இவங்களை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ 10ஆம் இடத்துல குரு வேறு அமர்ந்திருந்தார். நம்மளுடைய கன்னிராசி என்பவருக்கு பாதி பேர் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சாங்க. ஸோ அதெல்லாம் மாறப்போகுது. லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு கன்னிராசிக்கு தேடி வரும். இவங்க எடுக்கிற முயற்சியில் 80% கொண்டு போயிருப்பாங்க. அதில் 20% முடிக்கக்கூடிய இன்னொருத்தன் முடித்த மாதிரி காமிச்சு பேர் வாங்கியிருப்பான். ஸோ அதெல்லாம் நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டம் இவங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் நம்மளுடைய கன்னிராசிக்கு வெற்றி அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். எந்த முயற்சினா எடுங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வேணும், நீங்கள் எதை நினச்சி முன்னேற்ற பாதைக்கு போகணும்னு நினைக்கிங்களோ அதை தைரியமாக எடுங்க. வேறு யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் அவங்க எடுத்தாங்கன்னா கன்னிராசிக்காரங்க எடுத்த வெற்றி உறுதியாக உண்டு. ஸ்டார்டிங்லதே கன்னிராசிக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கு, கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தால் அது கண்டக சனி. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் ஊசல் ஆடிக்கிருக்கு. ஊஞ்சல் எப்படி ஆடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை நீயா நானாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது, புரிதல் இல்லாத தன்மையில் ஓடிக்கிருக்குன்னு வருத்தப்படுறாங்கன்னா அந்த வருத்தம் நீங்க போகுது. கன்னிராசிக்காரங்களுடைய ஒரு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவங்களுடைய பார்ட்னர் ரொம்ப பாசம் காட்டக்கூடிய நிலைமை, மீண்டும் தேடி அன்பு காட்டக்கூடிய நிலைமைலாம் கன்னிராசிக்கு அற்புதமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுக்கிரன் கண்ணியில் தான் நீசமாகும். அப்போ இவங்க இயல்பாகவே
இலகிய மனசுன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்காக தன்னைத்தானே மெழுகுவர்த்தி மாதிரி உருகிக்கிறது, இதெல்லாம் இவங்க இயல்பாகவே செய்யக்கூடிய நபர்கள். அதனால தான் இவங்க நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. அதே போல் இவங்க தெளிவாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றாங்க, இது முடிச்சுட்டா நல்லா இருப்பேன், இது நடந்துருச்சுன்னா எனக்கு சந்தோஷம். இவங்க நினைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். காதல் திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசி கன்னிராசிங்கிறது அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொல்லலாம். அதுபோல் குழந்தை பாக்கியமும் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து கண்டசனியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த கண்டசனி அப்படிங்கிறது வந்து விலகுமா, இல்லை உஷாராக இருக்கணுமா? இல்லை, அந்த பாதிப்பு குறையும். ஏன்னா குரு சனி பகவானை ஆட்டோமேட்டிக்காக பார்க்கார். ஒரு குரு சனியை பார்த்துட்டாலே சனி கண்ட்ரோலை ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணிடுவார். வேண்டாம், அதாவது என்ன சொல்லுவோம்னா, சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் அந்த அழுத்தங்களை எல்லாம் குறைச்சிட்டு குருவுடைய கண்ட்ரோல் வந்துடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய கண்டக சனிங்கிறது ஃபினிஷிங் ஆகி இந்த ஒரு வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறாங்கிறது உண்மை. எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம். கனவு மனைவிக்குள்ளே ஒற்றுமை வந்துடும்ல. அதுபோல் கல்யாணம் முடிக்கிறதுனாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய ஜாதகத்தில் குரு பார்வைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை இருந்தாலுமே சனியோடைய செயல்பாடு அங்கே இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமணம் முடியும். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால திருமண வாய்ப்பு உறுதியாக கன்னிராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் ரீதியாக உண்டுங்கிறத சொல்லலாம். இப்போ இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம கன்னிராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்வது இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையாக இருக்கும். இந்த ராசிக்கான குரு பயிற்சி பொது பலனை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது எத்தனை சதவீதம் அது வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாற்றம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும். உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஸோ நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலன், குரு பயிற்சிக்கான பொது பலன் சொல்லி சொல்லும்போது 20-30% ஒரு மாற்றம் உண்டு. எல்லா விஷயமும் அப்படியே கிடச்சிருமா, இவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே கிடச்சிருமான்னா அதுக்கு அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஓடும், சில பேருக்கு சூரிய திசை ஓடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை, ராகு திசை, கிரகங்களுடைய சுக்கிர திசை கூட ஓடலாம். அந்த திசாநாதனுடைய அடிப்படையை வச்சு, அந்த புத்திநாதனுடைய அடிப்படையை வச்சு தான் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சொல்லி நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ இந்த 20-30% அவங்க சுய ஜாதகத்தோட நடப்பு தசா புத்தியும், அதே போல் அவங்களுடைய லக்ன ரீதியாக எந்த கிரகங்கள் இணைவாக இருக்குது, எந்த கிரகம் ஆளுமை பெறுது, எந்த கிரகம் வலிமை பெறுகிறது, எந்த கிரகம் வலிமை இழக்கிறது, அதுமாதிரி நீசம் அடையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கிரகத்துடைய தன்மைகள் இவங்க சாதகத்தில் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிர்பார்ப்புக்கான அத்தனை விதமான கேள்விகளுக்குமே நம்ம உறுதியாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது கணக்கு. என்ன வந்து பொது பலன்களை பார்த்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சாதகமா பாதகமாங்கிறத பற்றி நம்ம கணிக்க முடியும். அதனால அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.